உழவர் நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 67 மதிப்பில் 2025-26 இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். முழு விவரம். வேளாண்மை இயக்கத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை தொடங்கி வைத்து அந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பழச்செடி தொகுப்பு, காய்கறி விதை தொகுப்பு, பயறு வகைகள் விதை தொகுப்பை வழங்கி வருகிறார். இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்கும் வகையில் பயனாளிகளுக்கு மானிய விலையில் கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி செடிகள் அடங்கிய பழச்செடி தொகுப்பும், தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய், வெண்டை, கொத்தவரைக்காய், கீரை வழங்கிய காய்கறி விதை தொகுப்பும், மரத்துவரை, காராமணி, அவரை கொண்ட பயறு விதை தொகுப்பும் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து 5 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் மற்றும் பழச்செடி விதை தொகுப்புகள் மற்றும் பயறு வகை தொகுப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பயனாளிகளுக்கு வழங்கியுள்ளார். மேலும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 103 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு சேமிப்பு கிடங்குகள், வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், வேளாண் துறை சந்தை, 8 விரிவாக்க மையங்கள், 10 துளை வேளாண் விரிவாக்க மையங்கள், 2 விதை சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் தயாரிக்கப்பட்ட கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட பகுதியின் 2வது முழுமை திட்டத்தை வெளியிட்டார். அதன்படி பார்த்தால் 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இந்த உள்ளூர் திட்ட பகுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது அவற்றை வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்காக மகதி கடலூர் போர்ட் அண்ட் மெரைன்டைம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 25 கோடியே 15 ரூபாய் செலவில் ஒரு கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கூடம், ஒரு கால்நடை மருத்துவமனை கட்டிடம், 12 கால்நடை மருத்துவ கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். மேலும் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் 208 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மற்றும் சொற்பொழிவு உதவியாளர் பணி நியமன ஆணையங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 10.57 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 62 அறைகளுடன் கூடிய தங்கும் விடுதலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.